இல்லை இதில் என்னென்னா முறையான ஒரு அங்கீகாரம் இல்லாததுனால 2-3 விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று, உங்களை மாதிரி திறமையான அக்குபஞ்சர் மருத்துவர் இருக்காங்க, அவங்க பல பேருடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அதே சமயத்தில் உங்களவுக்கு திறமை இல்லாமல் எனக்கும் அக்குபஞ்சர் தெரியும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவாங்க, அது ஃபெயில் ஆகும். அதனால் நீங்கள் இத்தனை பேர் மருத்துவர் இருக்கும்போது இதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சிகிச்சையில் ஈடுபடுறது அவசியமோ அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு போராடுறது ரொம்ப அவசியன்றது கண்டிப்பாக சார். போராடிட்டு தான் சார் இருக்கோம். இதுக்கு மேலே நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் போகணும். ஏன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. எங்களுக்கு பிஎன்ஓஎஸ் சொல்லியிருக்காங்களே அவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நிறைய பேர் பிஎன்ஓஎஸ் யாரெல்லாம் முடிச்சிருக்காங்களோ அவங்கள கிளினிக்கில் வச்சு அப்படியே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அலோபதி டாக்டர்ஸ்க்கு கீழே யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுவும் அலௌடு. அதனால் இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்குமே பிரச்சனை கிடையாது. ஸோ ஹாஸ்பிட்டலில் அவுட் பேஷண்ட் ஆல்சோ அலௌடு. நீங்கள் கூட யார் வேணால் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதனால் ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது, ஒரு பிரச்சனையுமே வராது. அது நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அதனால தான் நாங்கள் போராடுறோம். யார் வேணால் பண்ணணும்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா ஒரு உயிரோட யாருமே விளையாடக்கூடாது. உயிரோட வேல்யூ என்னன்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது இதனால தான் இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ சவுத் சைட்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க வீட்டுக்கு ஒரு மருத்துவர் நீங்கள் நம்மளே பண்ணிக்கலாம், அது கண்டிப்பாக தப்பு. நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன் சார். கண்டிப்பாக நான் அதுக்கு வரலை. ஏன்னா நம்ம ஒரு தவறுதலாக போட்டால் உயிர் போகிற அளவுக்கு வராது. ஆனால் நிறையா இருக்குது அதில் ப்ராஹிபிட்டட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுன்னு தான் போடணும். அதே மாதிரி ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கும், லோவாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம சில பாயிண்ட்ஸ் தான் போடணும். சில பாயிண்ட்ஸ் போட்டால் கிடினஸ் வந்துடும். ஸோ அதை அவங்கக்கிட்ட நம்ம முதல்ல பேசணும், அந்த அனலைஸ்லாம் பண்ணணும். ஸோ அதெல்லாமே பண்ணாமல் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது தப்பு, நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால தான் அதுக்கு ப்ராப்பர் காலேஜ் ப்ராப்பர் இது வந்துச்சுன்னா அது பிரகாரம் நம்ம போகும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்.